சார், உங்களுக்கு ஒரு உண்மையான தத்துவம் சொல்றேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பெனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னது. இதுக்கு நம்மளுக்கு என்ன விளக்கம் தெரியும்? எவன் எதை சொன்னாலும் சரி, அது உண்மையான விளக்கம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதன்படி நடக்கணும். இதுதானே சார் நம்ம அறிவுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்தோடு ஒன்று சொல்கிறான். டி. ராஜேந்தர் நடிகர். அவர் எப்பேற்பட்டவர்? ஒரு பொண்ணை தொடமாட்டார். சினிமாவில் நடிப்பார், பெரிய ஹீரோ. அப்படிதானே சார் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கான். நல்லா கேட்டுங்க. டி. ராஜேந்தர் ஒரு பொண்ணை தொற்று நடிக்க மாட்டார். மிகப்பெரிய நடிகர். அவருடைய தரக்குறையும் நான் சொல்கிறேன். அவர் சேவிங் பண்ணவே காசு இல்லை, அவங்க பாட்டி காசு கொடுக்க வசதி இல்லை. இன்னைக்கு ஒரு பிளேடு பேட்டரியே வைக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொன்னவன் டி. ராஜேந்தர். இவன் என்ன தர்மத்தை செஞ்சிருக்கான்? சரி, இவனுக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கணும்? இவன் குணப்படி வளர்ந்துருக்கணும்ல. அவன் பொம்பளைங்களை தொடாத விஷயமே கிடையாது. அவன் டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஒரு டான்ஸ் ஆடுறது மாதிரியே இருக்கும். கமலஹாசன், ஜிவாஜி எம்ஜிஆர்லாம் அடித்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவான் சிம்பு. சரி, அதை விடுங்க. அதுக்குள்ள எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு ஒப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது இதில் பரிமேலழகர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நல்லவன் வாயாலே கெட்ட சொற்களும், கெட்டவன் வாயாலே நல்ல சொற்களும் நிகழும். மனிதனுக்கு 3 குணங்கள் உண்டு. காலையில் எழுந்திரிச்சா ஒரு குணம், மத்தியானம் ஒரு குணம், சாயந்தரம் ஒரு குணம். எக்ஸாம்பிள் தரேன். நாளைக்கு காலைல வாங்க சார், பணம் தரேம்மா. காலைல போய் நின்னீங்கன்னா, உங்களுக்காக தான் பணம் வச்சுருந்தேன், அந்த பணத்தை யாருக்கோ கொடுத்துட்டேன், கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிங்க, அடுத்த மாதம் பார்க்கலாம்மா. நேற்று நைட்டு சொன்னவன், பணம் தரேன்னு சொன்னவன், இன்னைக்கு காலைல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? குணங்கள் மாறிவிட்டன. எல்லாம் சைவ சித்தாந்தம். திருக்குறளை படித்தா உண்மையான வாழ்க்கை புரியும். வாழ்க்கையில் எவ்வளோ திரும்ப வந்தாலும் தூக்கி போட்டு குப்பையில் போடுறான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் நடக்கும். கார் வாங்கும்போது ரோட்டில் பார்த்து தான் சார் வண்டி ஓட்டுறோம். போகும்போது எவ்வளோ ஒருத்தன் வண்டி ஓட்டுறான், திருச்சி டு மெட்ராஸ் வண்டி ஓட்டுறான் சார். திருச்சி டு மெட்ராஸ் ஓட்டும் போது எவ்வளோ பயபக்தியாக ஓட்டுறான். பார்க்கும்போதே அவன் அறிவுரையாக தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் உணர்ந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது எதுக்கு சொல்கிறேன் என்றால், நல்லவன் வாயாலே கெட்ட சொற்களும், கெட்டவன் வாயாலே நல்ல சொற்களும் நிகழும். அதிபூர்வமான காலம். எல்லாம் நல்லவன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதுதான் இந்த குறளை சொல்கிறாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு மனிதனுக்கு 3 குணங்கள். 3 குணங்கள்ல அவனை குணாதிசயம் வரும். அவன் சொல்லலாம் உண்மை நினச்சிக்கூடாது, இவன் சொல்லலாம் பொய்